மீடியாங்கிறது நம்மளுக்கு எப்படி உதவியா இருக்கணும்? எல்லா செய்தியும் எடுத்துட்டு வரணும், அதுல இருக்கக்கூடிய 2 பக்கத்தையும் எடுத்து சொல்லணும், 3ஆம் பக்கம் இருந்தா 3ஆம் பக்கத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்கும் மீட் ஆகல. ட்ரெடிஷனல் பிரிண்ட் மீடியா டேஸ்ல இருந்தும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டேஸ்லயும் சரி. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஆர் எக்கனாமிக்கலி, இன்டர்நேஷனலி ஆர் டொமெஸ்டிக்கலி, சோசியல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் பெருகுது. இதே ஒரு விஷயத்தை 4 கேள்வி கேட்கறாங்க 4 பேர். ட்ரூ டெமோக்ரஸினா நம்ம தெருவில் போறவங்க கூட 4 கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு சுருக்குங்க. ஐயோ ஆமா இவர் இப்படி கேட்கிறாரு, என்ன விஷயம் அது அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா நடக்குது. ஆனா அதையுமே மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்காங்க. அது அப்படி ஒரு பக்கத்துல வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, யாரும் இன்னைக்கு சரியான கேள்வி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லாம போயிட முடியாது. அதனாலதான் நிறைய கொந்தளிப்பு இருக்கு. எங்கேயுமே ஒரு ஸ்திரத்துவம் இல்ல, எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளா போக முடியல. நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு 1000 கல் உழுது அதுக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் பதில் சொல்லிட்டே நீங்க ஒண்ணு போயிட்டே இருக்கணும். மீடியா பொறுப்போட எல்லாத்தையும் எடுத்து பேசி நடத்தி இருந்தா அட்லீஸ்ட் 1, 2, 3 மீடியா இந்த கொந்தளிப்புக்கு காரணம் இல்லாம எல்லாத்தையும் விவரமா எடுத்து குளுமையான ஒரு சூழ்நிலையில டிஸ்கஸ் பண்ணி எடுத்து சொல்லணும்னா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு மக்கள் புரிய வைக்கிறதுக்கே நம்ம இவ்வளவு முயற்சி ஏன் எடுக்கணுமா இருக்குன்னா, குழப்பிடுறாங்க. முதல்ல புரிய வைக்காம அவங்க லைனை போட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை பிசைஞ்சு குடஞ்சு எடுத்து தூக்கி போட்டு, இல்லைங்க இதுதான் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு மக்கள் கன்ஃபியூஸ் ஆன பிறகு, ஐயா அதெல்லாம் இல்லைங்க இதுதான் சொன்னா அழுத்து போயிடுறாங்க. மனுஷன் அழுப்பாயிடுது. போங்கயா நீங்க எல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நிலைமைக்கு, எல்லாரும் ஒண்ணு இல்லைங்கிற காலம் வந்திருக்கு. இன்னைக்கு அரசியல்ல எல்லாரும் ஒண்ணு இல்ல. இந்த நாட்டை புரிஞ்சுக்கிட்டு, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு, நாடு முன்னேற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. நம்ம முக்கியமா பிரதமர் ஐயா இருக்கார். அப்படி எந்த பாகுபாடும் எந்த ஒரு விதமான வேறுபாடும் இல்லாம பாரத நாடு முன்னேறணும், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் முன்னேறணும்னு அவர் உழைக்கிறார். நாங்க அதை பொறுத்துக்க முடியாம அவரை நீக்கணும். பாரத குடிமகனுக்கு யாரும் சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லலையே. நாங்க ஊழலோட ஒரு 10-50 வருஷம் வரை கூட நடத்தி இருக்கோம் ஆட்சி, அதுவும் நல்லா தான் நடந்துச்சு அப்படின்னு எங்களோட அபிப்பிராயம். அதனால நாங்க திருப்பி இன்னைக்கு நியாயம் மக்களுக்கு சேர்த்து போட்டுக்கிட்டு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நான் ஒரு பக்கம் நடப்பேன், இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நாங்க கூட்டணி, அந்த கூட்டணியில் இருக்கிற ஒரு இன்னொருத்தர் சொல்றாரு, நாங்க எங்க கட்சியோட ஆளுங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம், நீங்க எங்க தேவையில்லை எங்க மாநிலத்துலன்னு. ஆனா இதுக்கெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதமோ குழப்பமோ ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் தெரியுது, இது ஒரு வேடிக்கை கேலி கூத்து மாதிரி ஆயிட்டு இருக்கு. நிக்க வச்சு ஒரு தரம் நீங்க இந்த நாட்டுக்கு நெக்ஸ்ட் 25 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம்னு விரும்புறீங்க, என்ன பண்ண போறீங்கன்றதை எடுத்து வரீங்கன்னு சொல்ல மீடியா இல்லைங்க. எவ்வளவு பிஜேபியையோ பிரதமரையோ திருப்பி கேள்வி கேட்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கேள்வி கேளுங்க. நான் ஒரு கரப்ஷன் இல்லாம 10 வருஷம் ஓட்டி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துல டெய்லி ஒரு கரப்ஷன் வந்துட்டு இருந்தது, அப்பவும் கேள்வி கேட்கல. எங்க இப்ப கரப்ஷனே இல்லாம இவங்க ஓட்டுறாங்க, ஆனா இங்க பார்த்தா போதை பொருள்ங்கிறீங்க, 2 அமைச்சர் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. பண்ண முடியாத காரியத்துக்கு நான் முதல் ஃபைல் அதுதான் கையெழுத்து போடுவேன்னு சொல்றீங்க, எப்படிங்க முடியும்னு யாராவது கேட்டமா? அதனாலதான் மக்கள்ல குழப்பம். இது என்ன கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்கு அப்படி சொல்லிட்டு போறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இங்க கரப்ஷனே இல்ல 10 வருஷம்ன்றது கூட ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த நாட்டுல. ஆனா இந்த 2024 எலெக்ஷன்ல அது கரப்ஷனே விஷயம் இல்ல. எப்ப அது விஷயமாவது? நீங்க எதிர்கட்சியில இருந்துட்டு அங்க 1000 கரப்ஷன், நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க யூ பிரே லைக் a donkey, கத்திக்கிட்டே இருங்க.
ஐயோ கரப்ஷன் பாருங்க 2000 கோடி, எனக்கெல்லாம் 1,76,000 கோடினா அவ்வளவு அமௌண்டா அப்படின்னு தோணும். அந்த அமௌண்ட்டுக்கு கரப்ஷன் பண்ணா கூட நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் பார்லிமெண்ட்ல, என்னது இது இப்படி நடந்துச்சா அப்படின்னு எதிர்கட்சியில இருந்துகிட்டு. மீடியா அந்த நம்பரை போடுறாங்களே தவிர அது எப்படி நடந்துச்சு, அது என்ன அளவுக்கு கரப்ஷன், அது நாட் ஓன்லி தட், ஒவ்வொரு கரப்ஷன் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் கூட சர்ச்சைக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு உயிர் போச்சு எதிர்கட்சிக்கு.